சன் டிவியில் முதல் வாரத்தில் எந்த சீரியல் டிஆர்பி என்ன ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வாரங்களில் அதிகபட்சமான ரேட்டிங்ஸ் எந்த சீரியலுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. செவ்வந்தி சீரியல் 1.64 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. மீனா தொடர் 1.91 அப்படிங்கிற அந்த ரேட்டிங்ஸ் ஆனது வாங்கியிருக்கு. அன்பேவா தொடர் 2.18, பூவா தலையா 2.54 அப்படிங்கிறது, பிரியமான தோழி 3.24 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. மலர் தொடர் 3.27 அப்படிங்கிறதும், அருவி தொடர் 3.59 அப்படிங்கிற அளவுக்கான அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. புது வசந்தம் சீரியல் 3.73, இலக்கியா தொடர் 4.12, புது வசந்தம் சீரியல் 1 மணி நேரம் ஸ்பெஷல் ஆனது 4.08 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. இதில் எந்த சீரியல் டாப் ரேட்டிங்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பிற்பகலில் ஒளிபரப்பாகக்கூடியது. முதல் இடத்துல இலக்கியா தொடரும், 2ஆம் இடத்துல புது வசந்தம் 1 மணி நேரம் ஸ்பெஷல் ஒளிபரப்பானுச்சு இல்லையா, அது இருக்குது. 3ஆம் இடத்துல அதே தான் புது வசந்தம் சீரியல் தான் இருக்குது. ஸோ அது ரெண்டும் அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் 3ஆம் இடத்த அருவியாக மாற்றிக்கலாம். அருவி 3ஆம் இடத்துல 3.59 அப்படிங்கிற அந்த ரேட்டிங்ஸ் ஆனது வாங்கியிருக்கு. சன் செய்திகள் 5.27 அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. பரவாயில்ல, நல்ல ரேட்டிங்ஸ் தான். சன் செய்திகளே நல்லா வாங்கிட்டு இருக்கு. ஆனால் மிஸ்டர் மனைவி தொடர் 4.24 செய்திகளை விட கம்மியாக வாங்கியிருக்குங்கிறத ஒரு வருத்தம். சரி, ஓகே. ஆனந்தராகம் தொடர் 7.15 அப்படிங்கிற ரேட்டிங்ஸும், இனியா தொடர் 8.22 அப்படிங்கிற ரேட்டிங்ஸும் வாங்கியிருக்கு. எதிர்நீச்சல் தொடர் 9.07, வானத்தை போல தொடர் 9.49 அப்படிங்கிற அளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. சுந்தரி தொடர் 9.62, கயல் தொடர் 11.07 அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. சிங்கப்பெண்ணே தொடர் 11.88 அப்படிங்கிற அளவுக்கான அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இந்த இரவு நேரத்தில் ஒளிபரப்பாக, அதாவது பிரைம் டைமில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியலில் முதல் 3 இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல் இடத்துல சிங்கப்பெண்ணை தொடர் 11.88 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கி முதல் இடத்துலையும், 11.07 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கி கயல் சீரியல் 2ஆம் இடத்துலையும், 9.62 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கி சுந்தரி 3ஆம் இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ இந்த வாரத்திற்கான இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீக்கை உங்களுக்கு எந்தெந்த சீரியல் நல்ல டிஆர்பி வாங்கியிருக்கு, அடுத்த வாரங்கள் என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்க. உங்களுக்காக போட நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.